ஹாய் அன்பா, இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் மாதிரி தான். அதாவது இந்த ரூபிக் கியூப் வச்சு தான் நம்ம ஒரு விளாக் மாதிரி பண்ண போகிறோம். அதாவது நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரூபிக் கியூப்பை வந்து நான் தொடுறேன். இது முன்னாடி வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. குட்டி ரூபிக். ஸோ பெரிய ரூபிக். ஓகே, நம்ம இதை வச்சு தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன் பாருங்க. இப்போ இந்த ரெண்டு எப்படி கொண்டு வருது? எஸ், ட்ரை இட். எங்கெங்கேயோ போகுது காய்ஸ். சேர்க்கறனா இல்லைன்னா உடச்சிருவோம் போல் இருக்கு. இந்த ரெண்டில் தான் எனக்கு ஆப்பு. இந்த ரெண்டு ஆரஞ்சு இந்த ரெண்டு இடத்துக்கு வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஆனால் வர வைக்க முடியலையே. தனித்தனியாக கலண்டு வந்துன்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணுறக்குள்ளேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓ, ஒன்றே ஒன்று. இது எல்லோ. நீங்கள் ஆரஞ்சு தான் நினச்சிட்டீங்க. இது எல்லோ. இன்னும் ஒன்றே ஒன்று. எங்கே அந்த ஒன்று? இருக்கு. இது அப்படியே இங்கே கொண்டு வந்தா முடிஞ்சிச்சு. எப்படி கொண்டு வர்றது? கலர் கலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்க மட்டும் தவிர அது வரமாட்டுது. எப்படி கலர் சேஞ்ச் ஆச்சு சொன்னாப்புல? ஐ திங்க் இதை பண்ணுறதுக்கு எப்படி ரொம்ப நேரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். நம்ம அதுவரை எதோ பேசிக்கிட்டே பண்ணலாமே. கைஸ், நான் வந்து மோட்டோ விளாக் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டோ விளாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கோப்ரோ கேமரா வந்து வாங்கணும். அது லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வாங்கலான்ட்டு இருக்கேன். வாங்கினதுக்கப்புறம் தான் மோட்டோ விளாக் மாதிரி நிறையா பண்ணுவேன். நிறையா இடத்துக்கு ஒன்று கூப்பிட்டு போக போகிறேன். அப்படி என் கூட நீங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ காய்ஸ், நான் வந்து இப்போ கற்றுக்கிட்டேன். அதாவது இந்த ஒரு சைடு மட்டும் எப்படி பண்ணுறது சொல்லி கற்றுக்கிட்டேன். ஃபுல்லாக வந்து கற்றுக்க முடியல. நாளைக்கு வந்து கற்றுட்டு உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து பார்ட் 1 வந்து நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? எப்படி ஒரு சைடு மட்டும் கற்றுக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல ஏதாச்சும் கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது இப்போ வந்து நான் வந்து எல்லோ வந்து எடுத்துக்கிறேனே. எல்லோ கலர் வந்து எடுத்துக்கிறேன். எல்லோ கலர் இப்போ எங்கே இருக்குது? இந்த எல்லோவை இங்கே வந்து கொண்டு வந்துடலாம். அதாவது இங்கே எல்லோ தேவைப்படுது எனக்கு, இங்கே தேவைப்படுது, இங்கே 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 தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இங்கே தேவைப்படுது அப்படின்னா இங்கே எல்லோ வேணும். இங்கே தேவைப்படுது அப்படின்னா இங்கே இருக்கணும். இங்கே தேவைப்படுது அப்படின்னா இங்கே, இங்கே தேவைப்படுதுன்னா இங்கே. ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து எல்லோ இருக்கா? அப்போ ஈஸியாக இந்த இடத்துக்கு வந்து கொண்டு போயிட முடியும். ஸோ எப்படி அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரைட் சைடு வந்து மூவ் பண்ணணும். எல்லோ கலர் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடு வந்து மூவ் பண்ணணும். இதுவே இந்த இடத்துல எல்லோ கலர் இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இது முக்கியமான பாயிண்ட்டு. இது நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து கரெக்டாக வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரைட் சைடு வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னாச்சு? இங்கேருந்து எல்லாம் என்னாச்சு? இந்த இடத்துக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ இதை அப்படியே கீழே கொண்டு வரேன். நல்லா பார்த்துக்கோங்க. இது அப்படியே கீழே வரப்போகுது. அப்படியே கீழே வந்துருச்சு. இப்போது இந்த எல்லோவை நான் அப்படியே இங்கே கொண்டு வர போகிறேன். வந்துருச்சா? இப்போ திரும்ப மேலே தூக்கிட்டோம்னா அவ்வளோதான். சிம்பிளான ஒரு ஃபார்முலா மாதிரி தான். இப்போ வேறு எங்கே எல்லாம் இருக்குது? இங்கே எல்லாம் இருக்கா? அப்போ ஈஸியாக இங்கே கொண்டு வந்துடலாம் இல்லையா? இங்கே எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்டரில் இருக்கிறதுனால நீங்கள் ரைட் வேணாலும் நகர்த்தலாம், லெஃப்ட் வேணாலும் நகர்த்த முடியும். நான் வந்து எந்த பக்கம் வேணாலும் நகர்த்திக்கலாம். ஓகேங்களா? நான் ரைட் நகர்த்திக்கிறேன். நகர்த்திட்டு இதை அப்படியே கீழே கொண்டு வரேன். கீழே கொண்டு வந்துட்டு திரும்ப அதே இடத்துக்கு அந்த எல்லோ வந்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இங்கே சேர்ந்துடும். ஸோ திரும்ப மேலே தூக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து வந்துடும். ஸோ வேறு எங்கே எல்லாம் தேவைப்படுது எனக்கு? இங்கே தேவைப்படுது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஈஸியாக இங்கே வந்து நம்ம கொண்டு வந்துடலாம்.
எப்படி அப்படின்னா ரைட் சைடு இருக்குது, ஸோ லெஃப்ட் சைடு நகர்த்துறேன். பார்த்துக்கோங்க, நகர்த்திட்டேன். இங்கேருந்து எல்லோ இங்கே வந்துருச்சு. ஸோ இதை அப்படியே கீழே கொண்டு வந்து இதை அப்படியே இங்கே கொண்டு வந்து இதை அப்படியே மேலே நகர்த்திட்டேன்னா முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கு இல்லையா? கஷ்டம்லாம் பட தேவையில்லை. ஒரு 1/2 அன் ஹவர் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த இடத்துல 3 இடத்துல தேவைப்படுது எனக்கு. ஸோ 3 எல்லோ எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஐயையோ, கீழே இருக்குது எனக்கு எல்லோ. ஸோ பிரச்சனை கிடையாது, கீழே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கா, கீழே இருக்கா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை திரும்ப இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எல்லோ சைடில் வந்திருக்கும். இந்த சைடில் வந்துருச்சு இல்லையா? சைடில் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை இப்படி வச்சுட்டு இதை ஈஸியாக இங்கே கொண்டு வந்துட முடியும். அதாவது இப்போ நான் பண்ணது கஷ்டமாக இருந்தால் தெரியும், ஆனால் ரொம்பவே ஈஸி. நீங்கள் பண்ணும்போது ஒரு வாட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கஷ்டமாக தான் தெரிஞ்சு, ஓகேங்களா? ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதை இப்போ இங்கே கொண்டு வந்துடுறேன். ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். அப்புறம் கீழே கொண்டு வந்துட்டு இங்கே கொண்டு வந்து மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இந்த 2 இடத்துல மட்டும் எனக்கு எல்லோ தேவைப்படுது. ஸோ இப்போ இன்னொரு எல்லாம் இங்கே இருக்குது. இதை நம்ம அப்புறமா பார்க்கலாம், ஓகேங்களா? இதை நம்ம இன்னொரு வாட்டி பண்ணும்போது தான் அது வரும். ஸோ இப்போ எனக்கு இங்கே இருக்க ஒரு எல்லோ, இதை நான் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன், அதாவது இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எல்லோ இருக்குது. நான் இந்த எல்லோவை இங்கே கொண்டு வரணும். என்ன பண்ணுறது அதுக்கு? இப்போ இதை நடுசில் இருக்க மட்டும், இப்போ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இதை மட்டும் நீங்கள் மூவ் பண்ணணும், ஓகேங்களா? இப்படி மூவ் பண்ணிவிட்டு இப்போ இதை ரொட்டேட் பண்ணி திரும்ப இது இருந்த இடத்துக்கே கொண்டு போயிருங்க. இப்போ அந்த எல்லோ இங்கேருந்து எல்லோ எங்கேயாச்சும் போயிருக்கும், அதாவது இந்த இடத்துக்கு வந்திருக்கும், ஓகேங்களா? இப்போ ஈஸியாக ரொட்டேட் பண்ணி நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். பார்க்குறது கஷ்டமாக தான் இருக்கும், எனக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு, ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஓகேங்களா? இப்போ சென்டரில் இருக்கிறனால நீங்கள் லெஃப்ட் வேணால் நகர்த்தலாம், ரைட் வேணால் நகர்த்தலாம். நான் லெஃப்ட் நகர்த்திக்கிறேன். இப்போது நகர்த்திட்டு இதை அப்படியே கீழே கொண்டு வந்து இப்போ இருந்த இடத்துக்கே அந்த எல்லோவை கொண்டு வரேன். இருந்த இடத்துக்கே கொண்டு வந்து திரும்ப மேலே நகர்த்திட்டேன் அப்படின்னா சேர்ந்துடும். ஸோ இங்கே மட்டும்தான் எனக்கு எல்லோ தேவைப்படுது. அந்த எல்லோ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, ஈஸி தான். இப்போ இங்கே கொண்டு வந்துடலாம் நான். அதாவது சென்டரில் இருக்கனால பிரச்சனை கிடையாது. நான் ரைட் நகர்த்திக்கிறேனே, ரைட் நகர்த்திட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதை கீழே கொண்டு வந்து திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா சேர்ந்துடும். இப்போ அப்படியே மேலே நீங்கள் தள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லோ ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் சேர்ந்துருக்காது, எதுவுமே சேர்ந்துருக்காது. பார்த்தீங்களா? 2 சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 எல்லாமே சேர்ந்துருக்கு. ஸோ இது ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதே மாதிரி தாங்க, இதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ நாளைக்கோ இல்லை நாளைக்கு கழிச்சு ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் கற்றுக்கல, எனக்கு இன்னுமே சரியாக தெரியாது. ஸோ நானும் கற்றுக்கிட்டு தான் அந்த வீடியோ போட போகிறேன் உங்களுக்கு. ஸோ சொல்லில் சிறந்த செயல்னு சொல்லுவார் இல்லையா? கற்றுக்கிட்டு சொல்லுவது தான் அது சிறந்த ஒரு செயல் நான் சொல்லுவேன். ஸோ கற்றுட்டு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி அடுத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே மிக மிக நன்றிகள்.